ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் டாட்டாவோட பஞ்ச் பார்த்தோன்னா ஒரு பெட்ரோல் வேரியண்ட். இதில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஒர்க் என்னென்னா ஆயில் சர்வீஸ் தான் பண்ண போகிறோம். எப்போதும் போலவே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ட்ரைனேட்டை ரிமூவ் பண்ணி இன்ஜின் ஆயிலை ட்ரைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்ஜின் ஆயில் ட்ரைன் ஆகிற கேப்பில் ஆயில் ஃபில்டரை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாமா? இந்த வண்டிக்கு ஆயில் ஃபில்டரை ரீச் பண்ணுறதுக்கு ஏர் ஃபில்டரை ரிமூவ் பண்ணணும். ஏர் ஃபில்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயில் ஃபில்டரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நியூ ஒன்னை பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்துடலாமா? நியூ ஒன் பர்ச்சேஸ் பண்ணுற கேப்பில் ஆயில் பார்த்தீங்கன்னா ட்ரைன் ஆகிட்டு இருக்கும். நியூ ஒன் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோடனே பார்த்தோம் ஆயில் பார்த்தீங்கன்னா பக்காவாக ட்ரெயின் ஆகிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டரோட பேஸை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துட்டு நியூ ஆயில் ஃபில்டர் தான் ஃபிட் பண்ணுறோம். வெஹிக்கிளுக்கு நியூ ஆயில் ஃபில்டரை ஃபிட் பண்ண கையோட நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஏர் ஃபில்டர். இந்த வண்டிக்கு ஃபிட் பண்ண போகிற நியூ ஏர் ஃபில்டர் இது தான். ஏர் ஃபில்டரை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேஸையும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஏசி ஃபில்டர். இந்த ஃபில்டரை பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது ஒரு லேயர் ரொம்ப வீக்காக இருந்ததுனால நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ட்ரைனேட்டை லாக் பண்ணிவிட்டு வெஹிக்கிளுக்கு பார்த்தோன்னா 5W30 ஃபுல்லி சிந்தட்டிக் ஆயில் தான் ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஆயிலெலாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் டிப்ஸ்டிக்கில் ஆயிலோட லெவலை செக் பண்ணிவிட்டு வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஐடில் ஒரு 5 to 10 minutes ரன் பண்ணிக்கலாம். வண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. வெஹிக்கிளில் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுனால லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஒர்க் இருக்குது. அந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒர்க். இது வேற ஒன்றும் இல்லை, கிலோமீட்டர் ரீசெட் தான். கிலோமீட்டர் ரீசெட் பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக தான் பண்ண போகிறோம். இக்னிஷனை ஆன் பண்ணிவிட்டு செட்டுன்ற பட்டன் இருக்கும். அந்த செட்டுன்ற பட்டனை பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா 0ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் விட்டுட்டு அகைன் அழுத்தணும் அப்படின்னா சர்வீஸ் ரிமைண்டர் ரீசெட் டன். வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு எப்பவும் போல் ஹாப்பியாகவும் சூப்பராகவும் டெலிவரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.